ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? தன்வியோட பர்த்டே வீடியோ தான். ஸோ ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் வந்து வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போனோம். காலையில் எங்கேயுமே கோயிலுக்கு போக முடியல. அப்புறம் சரி ஈவினிங் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். கிட்ட தான் ஒரு மோர் தென் 15 மினிட்ஸ் ஆச்சு ஆட்டோவில் போகிறதுக்கே. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு சரி பாப்பா பேரில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் க்யூவில் நின்று தான் சாமியை பார்த்துட்டு வந்தோம். பட் ஆனாலும் நல்ல தரிசனம், நல்லா சாமியை பார்த்தேன். ரொம்ப மனசு திருப்தியாக வந்து வீட்டுக்கு வந்தோம். தம்பி, நான், அப்புறம் தன்வி 3 பேர் தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் க்யூவில் நின்னோம். இவளை வச்சுட்டு என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வர அன்றைக்கி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் லைனில் நின்று தான் நாங்கள் சாமியே பார்த்தோம். இவள் வந்து தூக்க சொல்கிறா, இறக்க சொல்கிறா. கொஞ்ச நேரம் லைன் மூவ் ஆகுது, அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக போயிடுச்சு. அதுக்குள்ளே சாமி பார்த்து வந்துட்டோம். அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தேர் வந்துச்சு. சாமி முருகரை வந்து தேரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நடக்குமா, தேர் வந்து சாமி தேர் இருக்கிறது. நான் போனப்போ வந்து நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சப்போஸ் டைமிங் மாறி இருக்கலாம், மேபி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் நான் போகிற டைமுக்கும் சாமியை பார்த்துட்டு வெளில வர டைமுக்கு தேர் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக முருகரை பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு திருப்பியும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்போ போவோன்னு தெரில, பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது மெட்ரோவில் தான் வந்துட்டோம். மெட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்போம். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துடுச்சு. ஸோ ட்ரெயினில் ஏறி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் கிளைமேட்லாம் ஓகே தான், மழைலாம் இல்லை. நல்ல வேளை நாங்கள் 3 பேர் வேறு தனியாக போகிறோமோ, மழை வேறு வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்தேன். மழைலாம் எதுவும் இல்லை. நல்லபடியாக வந்து சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்வியோட பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரே ஒரு கேக் மட்டும் தான் கட் பண்ணோம், வேறு ஒன்றும் பண்ணலை. ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்கினோம். கேக் வாங்கி கட் பண்ண அந்த கேக் வந்து அவளால் கட் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு என்னாலேயுமே கட் பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து அவ்வளோ கட்டியாக இருந்துச்சு கேக். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு வழியாக கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறமா தான் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம். சும்மா லைட்டாக வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டேன். கத்தி இறங்கவே இல்லை. அவ்வளோ ஷார்ப்பான கத்தியே வந்து அந்த ஐஸில் இறங்கவே இல்லை சுத்தமாக. ஸோ ஹாப்பியாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.